வசந்தமே நீ வா, விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா, வைகரை பொழுதின் வசந்தமே நீ வா, விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா. கடலளவே பயணமென என் வாழ்வு, அமைதி எங்கும் அமைதி என பயணமதை நான் தொடர. அலைகளில்லா கடலளவே பயணமென என் வாழ்வு, அமைதி எங்கும் அமைதி என பயணமதை நான் தொடர. நிறைவாய் நிறைவா இதயம் எழுவாய், நிறைவாயினிலே நிதமும் உறைவாய். இதன் வாழ்வு ஒளிர வாசல் திறந்து என்னை அழைத்திடவா, வைகரை பொழுதின் வசந்தமே நீ வா, விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா. வைகரை பொழுதின் வசந்தமே நீ வா, விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கித் தவிக்கின்றது. என் இதயமும் உடலும் வாழும் இறைவனில் அக்களிக்கின்றது. திருப்பாடல்கள் 83:3. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இத்திருப்பலியில் தகுதியான உள்ளத்தோடு நாம் பங்கு பெற தடையாக இருக்கின்ற நம் பாவங்களை நினைவு கூறுவோம். அந்த பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இடைவிடாத உமது இரக்கம் உமது திரு அவையை
தூய்மைப்படுத்தி காப்பதா. ஏனெனில் உம்மாலன்றி திரு அவை பாதுகாப்ப இருக்க முடியாது என்பதால் உமது கொடையினால் அது என்றும் ஆளப்படுவதா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இஸ்ரேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது. அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 15 முடிய. அந்நாட்களில் சிரியா மன்னனின் படைத்தலைவனான நாமான் தம் தலைவனிடம் சிறப்பும் நன்மதிப்பும் பெற்றிருந்தார். ஏனெனில் அவர் மூலமாய் ஆண்டவர் சிரியாவுக்கு வெற்றி அளித்திருந்தார். அவர் வலிமை மிக்க வீரர், ஆனால் தொழுநோயாளி. சிரியா நாட்டினர் ஒரு முறை கொள்ளையடிக்க சென்றபோது இஸ்ரேலை சார்ந்த ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு வந்திருந்தனர். அவள் நாமானின் மனைவிக்கு பணிவிடை புரிந்து வந்தாள். அவள் தன் தலைவியை நோக்கி, என் தலைவர் சாமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றாரெனில் அவர் இவரது தொழுநோயை குணமாக்குவார் என்றாள். எனவே நாமான் தம் தலைவனிடம் சென்று, இஸ்ரேல் நாட்டை சார்ந்த சிறுமி இன்னின்னவாறு கூறுகின்றாள் என்று அவனுக்கு தெரிவித்தார். அப்பொழுது சிரியா மன்னர், சென்று வாரும், நான் இஸ்ரேல் அரசனுக்கு மடல் தருகிறேன் என்றார். எனவே நாமான் ஏறத்தாழ 400 கிலோ வெள்ளியையும் 6000 பொற்காசுகளையும் 10 பட்டாளைகளையும் எடுத்துக்கொண்டு பயணமானார். அவர் இஸ்ரேல் அரசனிடம் அம்மடலை கொடுத்தார். அதில், இத்துடன் என் பணியாளன் நாமானை உம்மிடம் அனுப்புகிறேன். அவனது தொழுநோயை நீர் குணமாக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. இஸ்ரேல் அரசன் அம்மடலை படித்தவுடன் தம் ஆடைகளை கிழித்து கொண்டு, நான் என்ன கடவுளா? உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னால் இயலுமா? சிரியா மன்னன் ஒருவனை என்னிடம் அனுப்பி அவனுக்குள்ள தொழுநோயை குணப்படுத்த சொல்கிறானே. என்னோடு போரிட அவன் வாய்ப்பு தேடுவதை பார்த்தீர்களா என்று கூறினான். கடவுளின் அடியவரான எலிசா இஸ்ரேல் அரசன் இவ்வாறு தன் ஆடைகளை கிழித்து கொண்ட செய்தியை கேள்வியுற்று அவனிடம் ஆள் அனுப்பி, நீர் ஏன் உம் ஆடைகளை கிழித்து கொண்டீர்? அவன் என்னிடம் வரட்டும், இஸ்ரேலில் ஓர் இறைவாக்கினர் உள்ளார் என அவன் அறியட்டும் என்று சொன்னார். அவ்வாறே நாமான் தம் குதிரைகளுடனும் தேருடனும் எலிசா வீட்டு வாயில் முன் வந்து நின்றார். எலிசா, நீ போய் யோர்தானில் 7 முறை மூழ்கினால் உன் உடன் நலம் பெறும் என்று ஆள் அனுப்பி சொல்ல சொன்னார். எனவே நாமான் சினமுற்று வெளியேறினார். அப்பொழுது அவர் என்னிடம் வந்து என் அருகில் நின்று தம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை கூவி அழைத்து, தொழுநோய் கண்ட இடத்தின் மேல் தம் கையை அசைத்து குணப்படுத்துவார் என்று நான் எண்ணியிருந்தேன். அபானா, பர்பார் என்ற தமஸ்கு நதிகள் இஸ்ரேலில் உள்ள ஆறுகள் அனைத்தையும் விட மேலானவை அல்லவா? அவற்றில் மூழ்கி நான் நலமடைய முடியாதாய் என்று கூறி ஆத்திரமாய் திரும்பி செல்லனானார். அப்பொழுது அவருடைய வேலைக்காரர்கள் அவரை அணுகி அவரிடம், எம் தந்தையே, இறைவாக்கினர் இதைவிட அரிதான ஒன்றை உமக்கு கூறியிருந்தால் நீர் அதை செய்திருப்பீர் அல்லவா? மாறாக மூழ்கி எழும், நலமடைவீர் என்று அவர் கூறும் பொழுது அதை நீர் செய்வதற்கென்ன என்றனர். எனவே நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்கிற்கிணங்க யோர்தானின் 7 முறை மூழ்கியெழ அவள் நடமடைந்தார். அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலைப் போல் மாறினது. பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து, இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்பொழுது உறுதியாக அறிந்து கொண்டேன். இதோ உம் அடியான், எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி.
என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. கலைமான் நீரோடைக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே, என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. பல்லவி. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் கடவுள் மீது உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன். பல்லவி. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும். அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். பல்லவி. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன். என் மன மகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன். கடவுளே, என் கடவுளே, யாழிசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவேன். பல்லவி. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். ஆண்டவரிடமே உள்ளது பேரன்பு, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4. வாழ்வு தருகிற உயிருள்ள இறை வார்த்தைகள் 24 முதல் 30 முடிய. இயேசு நாசரேத்திற்கு வந்திருந்தபோது தொழுகை கூடத்தில் மக்களை நோக்கி கூறியது, நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியாவின் காலத்தில் 3½ ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனைச் சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவைச் சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது. தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அவர்கள் சீற்றம் கொண்டனர். ஆண்டவர் இயேசுவை ஊருக்கு வெளியே தள்ளி மலை உச்சியிலிருந்து அவரை கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர்.
நல்லது சொன்னவர், நற்செய்தி அறிவித்தவர், நோய் நொடிகளை குணமாக்கியவர், பேயினை விரட்டி அடித்தவர், தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு கொடுத்தவர். இந்த இயேசுவைத்தான் அவர்கள் ஊருக்கு வெளியே தள்ளினார்கள். இந்த இயேசுவைத்தான் மலை உச்சியிலிருந்து அவர்கள் கீழே தள்ள முயற்சி செய்தார்கள். அன்பிற்குரியவர்களே, ஏன் தெரியுமா? இறைவாக்கினர்கள் சொந்த ஊரில் மதிக்கப்படுவதில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்பேற்பட்ட அற்புத அதிசயங்களை சொல்லி விண்ணரசையும் இறையாட்சியையும் இந்த மண்ணுலகில் கட்டி எழுப்பிய போது தங்களை பற்றியே பெருமை அடித்துக் கொண்ட, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் இனம் என்று தங்களை சொல்லிக்கொண்ட, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததிகள் என்று பெருமைப்பட பேசிய இந்த இஸ்ராயல் மக்கள் எப்பொழுது ஆண்டவர் இயேசு உங்களை விட இதோ இந்த புறவினத்து மக்களுக்கு விசுவாசம் அதிகமாக இருந்தது, ஆண்டவர் அவர்களுக்கு தன்னை முழுமையாக வெளிப்படுத்தினார் என்று சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் மனநிலையும் அவர்களுக்கு இல்லாமல் போனதுதான். தன்னை சுற்றியே ஒரு வட்டம் வரைந்து கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை, சாதியின் பெயரினால், இனத்தின் பெயரால், மதத்தின் பெயரால், மொழியின் பெயரால் தனக்கென்று ஒரு வட்டத்தை அமைத்துக் கொண்டு இதுதான் தன்னுடைய அந்தஸ்து, இதுதான் தங்களுடைய அடையாளம், இதுதான் தங்களுக்கு நிறைவையும் நிம்மதியையும் தருகிறது என்று சொல்லி பெருமைப்படுகின்ற மனிதர்கள் நம் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இப்பேற்பட்டவர்களால் அடுத்தவர்களுடைய வளர்ச்சி, அடுத்தவர்களுடைய அந்தஸ்து, அவர்களுடைய புகழ் மரியாதையை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, சகித்துக் கொள்ள முடியவில்லை, பொறாமைப்படுகிறார்கள். அல்லது அவர்களுக்கு எதிராக சதித்திட்டங்களை தீட்டி எப்படியாவது ஒழித்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். சமீபத்தில் 2 கிட்னியும் ஃபெயிலியரான ஒரு இந்து சகோதரியை நான் சந்திக்க நேர்ந்தது. அவருடைய கிட்னியில் சீழ்பிடித்து போய் அந்த இடத்தில் கல் அடைப்பு இருந்திருக்கிறது. மருத்துவர்கள் எல்லாம் கைவிடப்பட்ட ஒரு நிலை. மிகவும் நொந்து போய் மனவேதனையோடு உயிருக்கு போராடுகின்ற அந்த சூழலில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருவிருந்தில் அனுதினமும் பங்கு பெறுகின்ற ஒரு பெண்மணியினுடைய ஆறுதல் அவருக்கு கிடைக்கிறது. நீங்க கவலைப்படாதீங்க, ஒரு கிட்னியோட கூட இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் இல்லையா? ஆண்டவர் நிச்சயம் உங்களை சுகப்படுத்துவார். உங்களுக்கு என்ன, இப்பதானே ஒரு 50 வயதாகிறது, நிச்சயம் கடவுள் உங்களை நீண்ட நாள் வாழச் செய்வார் என்கிற ஆறுதலையும் தேறுதலையும் தருகிறாள் அந்த கிறிஸ்தவ பெண்மணி. எப்பொழுது நான் அவரை சந்திக்க நேர்ந்தேனோ அப்பொழுது தன்னுடைய வாழ்வின் அனுபவங்களை ஒரு சாட்சியமாகவே பகிர்ந்து கொண்டாள் அந்த சகோதரி. கடவுள்தான் என்னை காப்பாற்றினார், நான் இன்றளவும் உயிரோடு இருக்கிறேன் என்றால் இப்பேற்பட்ட நல்ல உள்ளங்கள் சொன்ன ஆறுதல். இயேசு கிறிஸ்துவை பற்றி எனக்கு அவ்வளவாக தெரியாது, ஆனால் அந்த பெண்மணி சொன்னபோது இயேசு உன்னை தொடுகிறார், இயேசு உன்னை குணப்படுத்துகிறார், நிச்சயம் இயேசு உனக்கு புது வாழ்வு கொடுப்பார் என்று சொன்னபோது என் மனம் மகிழ்ந்தது, நிம்மதி அடைந்தது, நிறைவு பெற்றேன் என்று சான்று பகர்ந்தாள் அந்த பெண்மணி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, சிரியா மன்னனுடைய படைத்தலைவன் நாமான் தொழுநோயினால் பாதிக்கப்பட்டிருந்தான். இஸ்ராயல் மக்களுடைய நாட்டிற்கு அவன் கொள்ளையடிக்கு சென்றபோது ஒரு சிறுமி ஒருவரை கடத்தி வந்து விடுகிறான். அந்த சிறுமி இந்த நாமானுடைய வீட்டில் தன்னுடைய மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாள். இவன் தொழுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்று தெரிந்தவுடனே அந்த சிறுமி சொல்லுகிறார், இஸ்ராயல் நாட்டிடையே வாழுகின்ற இறைவாக்கினருள் ஒருவர் நிச்சயம் உன் தொழுநோயை குணப்படுத்துவார் என்று ஆறுதல் மொழி கூறுவதை
வழிகாட்டுவதை, அவருக்கு சுகம் கொடுக்கக்கூடிய உண்மையான தெய்வத்திடம் அனுப்பி வைப்பதை பார்க்கிறோம். அப்பொழுது இந்த நாமான் என்ன செய்கிறான்? 400 கிலோ வெள்ளி, 6000 பொற்காசுகள், 10 பட்டாடைகள், இவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு குதிரைகளோடு தேர்களோடு இஸ்ராயல் நாட்டிற்கு பயணம் செய்கிறான். தன்னுடைய அரசன் கொடுத்த அனுப்பிய அந்த மடலை ஏந்தி கொண்டு இஸ்ராயல் நாட்டிற்கு சென்ற இந்த நாமான் அந்த இடத்திலே அரசனிடத்தில் கொடுத்த போது, ஐயோ, நான் என்ன கடவுளா உன்னை குணப்படுத்துவதற்கு? பார்த்தாயா எப்படியெல்லாம் வழி தேடுகிறார்கள் என்னோடு போர் புரிவதற்கு என்று சொல்லி தன்னுடைய ஆடைகளை கிழித்துக் கொள்கிறான் அரசன். இந்த செய்தி எலிசாவுக்கு எட்டுகிறது. எலிசா சொல்லுகிறார், அவனை என்னிடத்தில் அனுப்பு. நாமான் எலிசாவை நோக்கி போகிறார். எலிசாவினுடைய வீட்டிற்கு முன்பாக சென்றவுடனே அன்பிற்குரியவர்களை அந்த இடத்தில் சொல்லுகிறார், இதோ யோர்தான் நதி இருக்கிறது, அந்த யோர்தான் நதியில் நீ சென்று 7 முறை மூழ்கி எழுந்தால் உன்னுடைய தொழுநோயானது நீங்கும். இதை கேள்விப்பட்ட உடனே நாமானுக்கு கோபம் வந்து விடுகிறது. மிகுந்த ஆத்திரத்தோடு அந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என நினைக்கிறான். ஏனென்றால் நம்முடைய நாட்டிலேயே பல ஆறுகள் இருக்கிறதே, மிக பெரும் நதிகள் இருக்கிறதே, இது என்ன அவ்வளவு பெரிய நதியா? இவர் என்னவோ தொட்டு நம்மை சுகப்படுத்தி விடுவார், குணப்படுத்தி விடுவார் என்று நினைத்தால் இப்படி சென்று நீரில் மூழ்கச் சொல்லி இருக்கிறாரே என்று சொல்லி மிகுந்த சீற்றத்தோடு அவன் வெளியேற முயற்சிக்கிறான். வேலையால் அந்த இடத்திலே உதவி செய்வதை பார்க்கிறோம். என் தலைவரே, இறைவாக்கினர் இதைவிட அரிதான ஒன்றை உமக்கு சொல்லி இருந்தால் நீ செய்திருப்பீர் அல்லவா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சென்று போய் 7 முறை மூழ்கி எழு என்று சொன்னவுடனே மூழ்கி எழுகிறான், குணமடைகிறான். இறைவார்த்தை சான்று பகர்கிறது. நாமானுடைய உடலானது சிறு பிள்ளையின் உடலை போல அது மாறியது என்று. அப்பொழுது நாமான் சொன்ன வார்த்தைகள், இஸ்ராயல் மக்களிலேயே இருக்கின்ற கடவுளே உண்மையான கடவுள், அவரே உண்மையான தெய்வம், அவர்தான் இந்த உலகத்திற்கு வாழ்வு கொடுப்பவர், இந்த உலகத்தை படைத்தவர் என்பதை அவன் பகிரங்கமாக சான்று பகர்ந்து விட்டு சொல்லுகிறான். ஆம் அன்பிற்குரியவர்களே, நாமும் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளின்படி வாழ்கிறோம். கிறிஸ்துவின் அற்புத அதிசயங்களை நம் வாழ்வில் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவோ அறியாத மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு சாட்சியாக வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடையாளம். அந்த சாட்சிக்கான அழைப்பு தான் இந்த நாள். இந்த நாளுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லி சாட்சியாக வாழ்வோம். ஆமீன். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருளே தெய்வமே, நாங்கள் தருகின்ற காணிக்கை. நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். கண்ணீர் பூக்களை உந்தன் பாதத்தில் காணிக்கையாக்கவே என்று உன்னை நாடினோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருளே தெய்வமே, நாங்கள் தருகின்ற காணிக்கை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, எங்கள் பணிகளின் காணிக்கையாக நாங்கள் இக்காணிக்கையை உமக்கு அளிக்கின்றோம். இதை நீர் எங்களுக்கு மீட்பளிக்கும் அருளடையாளமாக நிறைவு செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானத்துதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து
உமது திருமுக ஒளியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை பக்தியோடு இணைந்து நாம் செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார், அருளமுதைந்தார். என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி
திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். குருக்களுக்கான ஜெபம். விண்ணகத் தந்தையே, நித்திய முதல் குருவாகிய உம் திருமகனின் முகத்தை நோக்கி அவரின் பொருட்டு உமது குருக்களின் மேல் இரக்கமாயிரும். குருத்துவ அழைப்பின் அருளை அவர்கள் நன்கு உணரச் செய்தருளும். அழகை அவர்களை வெற்றி கொள்ளாதிருக்கும் பொருட்டு அவர்களை உமது அரவணைப்பில் காத்தருளும். ஓ இயேசுவே, சோதனையில் வேதனையுறும் குருக்களுக்காகவும் தனிமையில் வாடும் குருக்களுக்காகவும் மரணப்படுக்கையில் இருக்கும் குருக்களுக்காகவும் இறைஞ்சுகிறேன். எனக்கு திருமுழுக்களித்த குருவுக்காகவும் எனக்கு பலமுறை பாவ பொருத்தல் அளித்த குருவுக்காகவும் என் துணையுடன் திருப்பலி நிறைவேற்றி எனக்கு உம் திருவுடலையும் குருதியையும் அளித்த அனைத்து குருக்களுக்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றேன். ஓ இயேசுவே, எல்லா குருக்களையும் உமது அன்பின் அரவணைப்பில் காத்து அவர்களுக்கு தேவையான ஆசீரையும் அவர்கள் என்றென்றும் தங்கள் அழைத்தலில் நிலைத்திருக்கும் அருளையும் பொழிந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் நம்மீது அவரது இரக்கம் நிலையாய் உள்ளது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பது எங்களுக்கு தூய்மை அளித்து ஒற்றுமையையும் வழங்குவதாக எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தலை வணங்கி தவக்காலத்திற்குரிய இந்நாளின் ஆசிரை நிறைவாக பெறுவோம். ஆண்டவரே, மன்றாடும் மக்களை உமது வலக்கை காக்கவும் தூய்மை பெற்ற மக்களுக்கு கனிவுடன் கற்பிக்கவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நிகழ்கால ஆறுதலோடு எதிர்கால நன்மைகளை நோக்கிச் செல்ல அது உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய காயங்களால் நாம் குணம் பெற சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நீரை கன்னிகையே. ஆவணிலே அணுகா பாதுகாத்தாருமையே பரவன், பாவ நிழலே அணுகா. தாயோதரம் நீ தரித்திடவே, தாயோதரம் நீ தரித்திடவே, தனதோரமல ஸ்தலமென கொண்ட
ஞானம் நீரை கன்னிகையே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரசனையுமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.